إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام من صام يوما في سبيل الله جعل الله بينه وبين النار خندقا كما بين السماء والأرض رواه النسائي صدق رسول الله صلى الله عليه وسلم. கொஞ்சம் நெருக்கமாக உட்கார்ந்தா நல்லா இருக்கு. இடையில இடவழிகள் ஈக்கிறது சபைக்கு அலங்கோலமாக அசிங்கமாகி பின்னால் வாரவங்க பின்னால் வந்து உட்கார்ந்து கொள்வோம். மாஷா எங்கள் எல்லாரோட வாழ்க்கையிலும் எல்லாம் பரக்கத் செய்வான். கண்ணியமான சந்தையான உலமாக்களே, நிர்வாகிகளே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உண்மையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்த மாபெரும் கிருபை. இந்த சங்கையான, பொறுமதியான, முபாரக்கான, ஆச்சரியமான, அபூர்வமான ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரும் வரைக்கும் அனுப்பப்பட்ட கிட்டத்தட்ட 1,24,000 நபிமார்கள், நபிமார்களுடைய உம்மத்துக்கு கொடுக்காத எங்கட உயிரையும் விட மேலான முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய எங்களுக்கென்று மட்டும் ஹலீலுல்லா இப்ராஹிமுக்கும் அல்லாஹ் கொடுக்கல, கலீமுல்லா மூசா நபிக்கும் கொடுக்கல. இந்த உம்மத்துக்கு மட்டும் தந்த ஆச்சரியமான பாக்கியம் இந்த ரமலானுடைய பாக்கியம். ஆனா இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? மாதத்துடைய மகத்துவத்தை எங்கட சமூகம் சரியா விளங்கல. குர்ஆனுடைய பொறுமதியை விளங்கின சமூகம் எங்கேயாவது எவனாவது குர்ஆனை பத்த வச்சாண்டா உலகமே கொதிக்குது. எவனாவது குர்ஆனை மிதிச்சாண்டா உலகமே கொந்தளிக்குது. ஆனா அந்த குர்ஆனை இறக்குறதுக்கு தேர்ந்தெடுத்த ரமலானுடைய மாதத்தை ஒருத்தன் எரிக்கிறான், மிதிக்கிறான், அவமதிக்கிறான். இது விளங்குது இல்லை. 3 நாளைக்கு முன்னால ஆஜியா, 3 நாளைக்கு கண்ணுக்கு முன்னால ஒரு 45 வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் கண்டியில கூல் ஸ்பாட்ல வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாட்டும் சோட்டி சுங்கிக்கிறான். கேட்ட ஏவாப்பா ரமலானுடைய பகல் எல்லாம்
ட்ரை பண்ணி பார்த்தேன், செட் ஆகுது இல்லையா. ஏண்ட மட்டும் பார்த்தேன், சரி வருது. அழுகிறதா குறைஞ்சது ஒரு 3 புள்ளைக்கு வாப்பா வாய்ப்பான். ஒரு தகப்பண்ட ஹாலாத் எப்படின்னா அந்த ஜெனரேஷன் எதிர்காலம் எப்படி இருக்கும். காரணம் என்ன கண்ணியமானவர்களே? பொறுமதி தெரியா. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரமலானுடைய மாதத்துடைய சிறப்பு ஒரு பக்கம் வைப்போமே, நாங்க பிடிக்கிற நோன்பு ஒரு பக்கம் வைப்போம், நாங்க ஓதுற குர்ஆன் ஒரு பக்கம் வைப்போம், நாங்க கொடுக்கிற சதக்கா ஒரு பக்கம் வைப்போம், நாங்க நிறைவேற்ற ஜகாத் ஒரு பக்கம் வைப்போம், எங்க எல்லா அமல் இபாதத்தையும் ஒரு பக்கம் வைப்போம். ரசூலுல்லாஹ் சொன்ன பாக்கியத்தை பாருங்க. வல்லதி நஃப்சு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆத்மா எந்த ரப்பின் கைவசம் இருக்கிறதோ அந்த ரப்பின் மீது சத்தியமாக சத்தியமாக லஹலூஃபு ஃபமி ஸாயிமி அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க். என்ன சொன்னாங்க? ஒரு அடியான் நோன்பு பிடிச்சு சுபகுக்கு பின்னால் நேரம் உருண்டோடுகிறது, அவனுடைய உதடு காய்கிறது, அவனுடைய நாக்கு காய்கிறது, அவனுடைய தொண்டை வத்துகிறது, அவனுடைய கொடல் காய்கிறது, கொடல் சுருங்குகிறது. ஜவானுக்கு பின்னால் ஏகோபித்த 4 மதுஹபுடைய உலமாக்களுடைய கருத்து, ஜவானுக்கு பின்னால் மிஸ்வாக் செய்வது மக்ரூஹ். மிஸ்வாக் செய்வது மக்ரூஹ். என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? குர்ஆன் ஓதுறதுக்கு அல்ல, ذிக்ர் செய்யறதுக்கு அல்ல, இஸ்திக்ஃபாருக்கு அல்ல, தௌபாவுக்கு அல்ல. இந்த அடியான் நோம்பாளி திறந்து வாயை திறந்து பேசுகிறான். பேசுகின்ற நேரத்தில் அவனுடைய வாயிலிருந்து வருகின்ற துர்நாத்தம் இருக்குதே, படைச்ச ரப்பிடத்துல சொர்க்கத்துடைய கஸ்தூரியை விட மனம் கமலக்கூடியதுதான். சுபஹான். கண்ணியமானவர்களே, இது ஹதீஸை நாங்க எங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து தெரியும். சின்ன பிள்ளையிலேருந்து இது தண்ணி மாதிரி, பச்சை தண்ணி மாதிரி பாடம். உலமாக்கள் எழுதுற பாயிண்ட்டை நாங்க விளங்கலையே. அடே அமல விடுங்க. பேசுகின்ற நேரத்துல தானா வருகின்ற துர்நாற்றத்துக்கே ரமலானுடைய மாதத்துல அந்த நாட்டத்துக்கு அவ்வளவு மதிப்புண்டா, அல்லாஹ் கண்ணியப்படுத்திய ரமலானுடைய மாதத்தை அந்த அடியான் அவன் கண்ணியப்படுத்தி அமல் செய்தான்டா, அந்த அடியானை ரப்பு அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்துவான்? எப்படி கண்ணியப்படுத்துவான்? ஆனா கை சேதம் கண்ணீர் எதிர்கால ஜெனரேஷனை நினைச்சா ரத்த கண்ணீர் வடிக்கணும் போல. இன்றைக்கு அசருக்கு ஒரு வாலிபர் வந்து சொல்றாரு, வேதாதனி பக்கம் நிறைய யூனிவர்சிட்டி ஒன்றுல கிளாஸ் போறாங்களாம். பட்ட பகல்ல ஒரு எங்கட இஸ்லாமிய ஒரு வாலிப கூட்டம் உட்கார்ந்து கொண்டு பகல் சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அவர்ட மைனியும் கூப்பிடுறாங்களா, வா சாப்பிடுவோம். சுப்ஹானல்லாஹ். எங்க போகுது எங்கட ஜெனரேஷன்? கண்ணியமான சகோதரர்களே, குறிப்பாக வாலிபர்களே, காலம் பயங்கரமானது. அல்லாஹ் கண்ணியப்படுத்தி தந்த மாதம், அல்லாஹ் கண்ணியப்படுத்தி தந்த மாதம். அல்லாஹ் கண்ணியப்படுத்தி தந்த மாதத்தை நாங்க கண்ணியப்படுத்த தவறினோம்னு வைங்க, எங்கட பரம்பரை அல்லாஹ் பாதுகாக்கும். எனவே கண்ணியமானவர்களே, சிந்தித்து ஒரு பயங்கரமான யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கடமைகள் உதாசீனம் செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான காலம். எனவே நாம் சிந்தித்து, சிந்தனை கெடுத்து, புத்திய பாவிச்சு, அல்லாஹ் தருகின்ற சந்தர்ப்பங்களை சரியாக அது அமல்களை கொண்டு கொள்ளையடித்துக் கொள்ளக்கூடிய கடமைப்பாட்டில் நாங்கள் இருக்கிறோம். நியத்து வெப்பமா இன்ஷா அல்லாஹ். பாருங்க, 10 நாள் கழிஞ்சிருச்சு. ரமலானுடைய 10 நாள் முடிஞ்சு, இது 11வது இரவு.
சும்மா யோசிங்களை இந்த இடத்துல இருந்து அடே 10 நாள் என்ன செஞ்சேன் எப்படி போச்சுன்னு யாராவது யோசிச்சோமா? ஆனா நாங்க எல்லாம் பேசுற வருகுது போகுது. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹதீஸுடைய கருத்தை வச்சு எழுதுறாங்க, ரமதானுடைய ஒரே ஒரு பாக்கியம் கிடைக்கிறது இருக்குதே, இப்னு மாஜாவுடைய ரிவாயத், ஷஹாதத்தை விட பொறுமதியானது. எதை விட? ஷஹாதத்தின் என்ன கண்ணியமானவர்களே, என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? அடே எனக்கு ஏண்ட குடும்பம் வானம், ஏண்ட மனைவி வானம், ஏண்ட புள்ள வானம், ஏண்ட வீடு வானம், ஏண்ட வாகனம் வானம், ஏண்ட பங்களா வானம், ஏண்ட எதுவுமே வானம், ஏண்ட உசுர அல்லாஹ்வுடைய தீனுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். துண்டு துண்டா வெட்டப்படுகிறான். திருமிதியுடைய ரிவாயத் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில கழுத்து வெட்டப்பட்டு சிந்துகின்ற முதலாவது இரத்த சொட்டு பூமியில புலவினால் அந்த அடியானை அல்லாஹ் சொர்க்கவாதியாக மாத்துறான். ஷஹீதுடைய சட்டம் என்ன? அவனை குளிப்பாட்ட கூடாது, அவனை தொழுவிக்க கூடாது. எப்படி இரத்த காயங்களோட ஷஹீதாக்கப்பட்டானோ அப்படியே அடக்கப்பட வேண்டும். நாளைக்கு கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் அவனை எழுப்ப வேண்டும். ஏன் உன்னுடைய மேனியில் இரத்தம், யா அல்லாஹ் உன்னுடைய தீனுக்காக வேண்டிய என் உயிரை அர்ப்பணித்தேன் என்று அவன் சொல்ல வேண்டும். அல்லாஹ் தனியாக அவனை எடுத்து சொர்க்கத்துல போடுவான். அப்படிப்பட்ட அந்தஸ்தை தரக்கூடிய இந்த ஷஹீத், அதற்கு பின்னால ஒருத்தருக்கு ஒரே ஒரு ரமதானுடைய பாக்கியம் கிடைச்சி நோன்பு பிடிக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தால் அந்த ஒரு ரமதானுடைய பரக்கத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த ஷஹீதுக்கும் ஒரு ரமதான் கிடைத்த இந்த வீட்டுக்குள்ளே மௌத்தாகிற சாதாரணமான மனிதனுக்கும் சொர்க்கத்தில் உள்ள கெப் என்ன தெரியுமா? இந்த பூமியிலிருந்து வானத்துக்கு எவ்வளவு தூரமோ 500 வருஷ தொலை தூரம் என்றார். ஒரு ரமதானுடைய பாக்கியம். எங்களுக்கு பொறுமதி விளங்குதில்லை. எங்களுக்கு மகத்துவம் புரியுதில்லை. கண்ணியமானவர்களே, ஒரு 5 அமல் இந்த ரமதானுக்கு இதுக்கு பின்னால செய்ய பார்ப்போமா? 5 அமல், மிக முக்கியமான 5 அமல். 5 அமலை நாங்க கொஞ்சம் பொறுமையோட பேணுதலாக செஞ்சோண்டு வைங்க, சுப்ஹானல்லாஹ், ரமதானை கண்ணியப்படுத்திய சீதேவிகளுடைய கூட்டத்தில் அல்லாஹ் சேர்த்துடுவார். நேற்று எப்பமா ரமதான் என்றா முதலாவது என்ன வருது? நோன்பு. ரமதான் என்னும் நோன்பு தானே மிக பிரதான நோன்பு. ஃபர்து ஐன், பருவ வயதை அடைந்த அத்துணை ஆண்கள் பெண்களுடைய கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. மாதவிடாய் நோயாளிவாக அந்த பீரியட்ல அவங்களுக்கு ஹராமாயிடும். அது ஒரு பக்கம் வைப்போம். அது தாய்மார்கள் பெண்களோட வாலிப பெண்களோட சம்பந்தப்பட்டது. கண்ணியமானவர்களே, தொழுகைக்குரிய ஹுக்கும் எப்படியோ நோன்புக்குரிய ஹுக்கும் அதுதான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபிக்ஹுடைய உலமாக்கள் எழுதுறாங்க, வேண்டுமென்றே ஒருத்தன் நோன்ப மறுக்கிறான், ஃபர்லு என்கிறத மறுக்கல்ல, இஸ்லாமிய சட்டம் அவன் கொலை செய்யப்பட வேண்டும். அவனுக்கு முஸ்லிம்களுடைய மையவாடியில் அடக்குவதற்கு அனுமதி கொடுக்கலாம். 2வது, ஒருத்தன் நோன்பை மறுக்கிறான், ஃபர்லு என்பதை நிராகரிக்கிறான், அவனும் கொலை செய்யப்பட வேண்டும். முஸ்லிம்களுடைய மையவாடியில் இவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. சட்டம். முஸ்லிம்களோட மையவாடியில் இவனுக்கு இடம் இல்லை. உலமாக்கள் எழுதுறாங்க, எந்தவித காரணமும் இல்லாமல் பருவ வயதை அடைந்த ஒருத்தன் நோம்ப விட்றாண்டா 3 பேர்ல ஒருத்தனா தானே இருப்பான். 3 பேர்ல ஒருத்தன். ஒன்று காஃபிராய்க்கும். யாராய்க்கணும்? காஃபிர். பருவ வயதை அடைந்த ஆணோ பெண்ணோ நோன்பு பிடிக்க முடியுமான ஒருத்தன் நோம்ப விற்றான்டா ஒன்று காஃபிராய்க்கணும், 2வது பைத்தியக்காரனாய்க்கணும். 2வது பைத்தியக்காரனாய்க்கணும். 3வது என்னண்டா திடீரென்று வாயில டீட்டை வச்சு சூப்பர சின்ன புள்ளி ஆயிக்கணும். 3ல ஒத்தனுக்குத்தான் நோம்புன்றதுக்கு அனுமதி இஸ்லாத்துல. உலமாக்கள் எழுதுறாங்க, ஃபிக்ஹுடைய காரணம் இல்லாமல் இவன் நோன்பை விட்டான் என்றால் அதனுடைய பாரதூரம் சில நேரம் ஷிர்கோட சேர்த்து, குஃப்ரோட சேர்த்து.
அல்லாஹ் பாதுகாக்கணும். சாதாரணமான இபாதத் அல்ல. எங்களுக்கு லேசின்னு பட்டா பிடிக்கிறதுக்கும் சரிவதாண்ட உண்றதுக்கும் இது எங்கட வாப்புட்டு சொத்தல்ல, படைச்சவன் போட்ட சட்டம். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ் ஜஅலல்லாஹு பைனஹு வ பைனன் நாரி ஹந்தகன் கமா பைன ஸமாஇ வல் அர்த். அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரே ஒரு நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியம் இந்த அடியார்கள் ஒருத்தருக்கு கிடைக்கும் என்றா அந்த ஒரு நோன்புடைய பரக்கத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த அடியானை அல்லாஹ் நரகத்தை விட்டும் இந்த பூமியிலிருந்து வானத்துக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக்குறான். நரகத்துட்டு தூரமாக்குறான். புகாரியுடைய ரிவாயத், மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ் பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 ஹரீஃபன். ஒரு நோன்பு பிடிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சா அந்த ஒரு நோன்புடைய பரக்கத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த நோம்பாளிய அல்லாஹ் நரகத்துட்டு 70 வருஷம் தூரமாக்குறான். சுப்ஹானல்லாஹ், 70 வருஷம். நசாயிட இன்னொரு ரிவாயத் வருகிறது, மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ் பஅதல்லாஹு மின்ஹு ஜஹன்னம மஸீரத 100 சனா. ஒரே ஒரு நோன்பு பிடிக்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு இந்த உலகத்துல கிடைக்குமோ அல்லாஹ் அந்த ஒரு நோன்புடைய பரக்கத் இவனை நரகத்துட்டு 100 வருஷம் அல்லாஹ் தூரமாக்குறான். நரகத்துட்டு தூரமாக்குறேன்டா என்ன? நரகத்துட்டு தூரமாக்குறேன்டா என்னது? وَجِيءَ يَوْمَئِذٍ بِجَهَنَّمَ. நாளைக்கு கியாமத்துடைய நாளையில நரகம் எங்கிருந்தோ இழுத்து கொண்டு வரப்படும். அல்லாஹ் சொல்றான், நரகம் கொண்டு வரப்படும். கியாமத்தை சுத்தி அல்லாஹ் போட்டுடுவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எவன் தலைதறிக்க ஓடி எங்க வைத்து முட்டினாலும் நரகத்துடைய விளிம்பாய்க்கும், தப்பேலாது சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜிஸ்ருன் ஃபௌக ஜஹன்னம். நரகத்துக்கு மேலால் ஒரு பாலம் போடுவான் அல்லாஹ். அந்த பாலத்தை வர்ணித்தார்கள், அதக்கு மின ஷஅர் வ அஹத்து மின ஸைஃப். பாலம் எப்படிண்டா எங்கட கட்டுக்கஸ்தொட்ட பாலம் அது இல்ல, 16-18 அடி பாலம் அல்ல. ரசூலுல்லாஹ் வர்ணித்த பாலத்தை பாருங்க, முடியை விட மெல்லியது, வாளை விட கூர்மையானது, 15,000 வருஷம் தொலை தூரம் கொண்டது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாளைக்கு கியாமத்துடைய நாளையில அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துக்கு முன்னால் கடப்பவர்களுக்கு இந்த உலகத்துடைய இதயம் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த பாலத்துல முதலாவது கால் எடுத்து வைத்த கணமே அவனுடைய ஹார்ட் வெடிச்சு செத்து போவான். நரகத்துக்கு மேலால் நாங்க தான் சொல்ற சிராத்துல் முஸ்தகீம், அல்லாஹ் சொல்ற பேர் என்ன தெரியுமா? சிராத்துல் ஜஹீம், நரகத்துடைய பாலம். நரகத்துடைய பாலம் சொல்லிட்டு ரசூலா முடிக்கல, 2 பக்கத்திலையும் ஜபானியாக்கள் நரகத்துடைய சஅதான் என்ற நெருப்பினாலான கொக்கிகளை வைத்துக் கொண்டு அந்த சிராத்துல் முஸ்தகீம் தாளத்தை தாண்டுகின்ற ஒவ்வொருத்தரையும் குத்தி 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 இழுத்து நரகத்தில் வீசுவார்களாம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரசூலை பார்த்து சொல்கிறான், சுவர்க்கம் போவதாக இருந்தால் நபியே நாயகமே நீங்களாக இருக்கட்டும், வ இம்மின்கும் இல்லா வாரிதுஹா. நபியே நாயகமே உங்களுக்கும் சொர்க்கம் வேண்டுமா, நீங்களும் நரகத்தை தாண்டணும். சுப்ஹானல்லாஹ், தாண்டணும். இப்ப முஹத்திஸீன்கள் எழுதுறாங்க, நரகத்துட்டு தூரமாக்குறேன் என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம் தெரியுமா? இப்ப நான் சொன்னேனே, ஒரு நோன்பு பிடிச்சா 100 வருஷம். உதாரணத்துக்கு சும்மா சொல்றேன், எங்களுக்கு 50 வருஷம் நோன்புடைய பாக்கியம் கிடைக்குதுன்னு வைங்க. அப்ப ரமலானுடைய மாதம் 30 நாள் என்று சராசரி வைப்போமே, அந்த 50-30 பெருக்கினா 1500 நாள். 1500 நாளை 100 வருஷத்தால பெருக்கினா எத்தனை கோடான கோடி வரும்? சுப்ஹானல்லாஹ், வருஷங்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த அடியானுடைய சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை நரகத்தை விட்டு உயர்த்தி விடுவான். என்ன செய்வான்? உயர்த்தி விடுவான். ஜபானியாக்கள் குத்துவாங்க, எட்டாவது கண்ணை பொத்தி துறக்கிற வேகத்துல சொர்க்கத்துக்கு போய்த்திடுவார். சுப்ஹானல்லாஹ். நோன்பு, நாங்க பிடிக்கிற நோன்புட பரக்கத். கண்ணியமானவர்களே, இது ஒரு சைட். ரமலானாக கழிச்சோம்டா அவருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்.
இன்னொரு ரிவாயத் வருகுது, புகாரியுடைய ரிவாயத் நான் சொல்றது, இன்னல் இஸ்ஸாஇமி ஃபர்ஹத்தைன், நோம்பாளிக்கு 2 சந்தோஷம். இது அடிக்கடி கேட்கிற ஹதீஸ். நாங்க ஒன்று நோன்பு திறக்கிற நேரத்தில் வருகின்ற சந்தோஷம், சரி அது வாஸ்தவம், நாங்கள் உலகத்தில் அனுபவிக்கிறோம். இன்னொன்று எந்த லிகாஇ ரப்பி, 2வது சந்தோஷம் தாருஸ் ஸலாம்ல அல்லாஹ்வை சந்திக்கின்ற நேரத்தில் வருகின்ற சந்தோஷம். என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? முழு சொர்க்கவாதிகளை தாருஸ் ஸலாமுக்கு எடுத்து அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்பான், ஹல் ரதீதும், அடியார்களே சொர்க்கத்தை தந்திக்கிறேன், சொர்க்கத்தை பொருந்தி கொண்டீங்களா, ஏதாவது குறைபாடிக்குதான் அல்லாஹ் கேட்பான். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஏகோபித்த முடியல அத்துணை சொர்க்கவாதிகளும் ரப்பை பார்த்து சொல்வார்கள், வமா லனா லா நர்தா யா ரப், எங்களுக்கு என்ன கேடு பிடித்திருக்கிறது ரப்பே, இந்த சொர்க்கத்தையா நாங்க பொருந்தி கொள்ளாமிக்க போறோம்? வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி, யா அல்லாஹ் எந்த குறையும் இல்ல ரப்பே, சிட்டுக்குருவி மாதிரி பறந்து பட்டை கட்டுகிறோம் ரப்பே, இதுல நாங்க பொருந்தி கொண்டோம், எந்த குறையும் இல்ல, முடிக்க முன்னால் அல்லாஹ் குறுக்கிடுவான்டாங்க. என்னுடைய அடியார்களே, இல்ல, சொர்க்கத்தை விட ஒரு இன்பம் இருக்கிறது, சொர்க்கத்தை விட ஒரு இன்பம் இருக்கிறது. வாயை புலந்து கேட்பார்களாம், யா அல்லாஹ் சொர்க்கத்தை விட ஒரு இன்பமா? அது என்ன ரப்பே? லிகாஇ, என்னுடைய தரிசனம். ரப்ப காட்டுவான் தாருஸ் ஸலாம்ல, ஒன்றன் பின் 70,000 திரைகள் அகலும் ரப்புடைய முகத்தை தாருஸ் ஸலாம்ல அல்லாஹ் காட்டுவான். ஹதீஸுடைய கருத்து வருகிறது, ஒட்டுமொத்தமான சொர்க்கவாதிகளும் கண்ண பொத்தாமல் 8 லட்சம் வருஷம் ரப்ப பார்ப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இந்த கண் கொள்ளா காட்சிகளை முழு பரம்பரைக்கும் நசீபாக்குவானாக. எப்படி இருப்பான் அல்லாஹ்? சுப்ஹானல்லாஹ். சரேசா சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அல்லாஹ் திரைய போட்டுட்டு சொல்லுவானா, என்னுடைய அடியார்களே என்னையே பார்த்து கொண்டீந்தா உங்களோட சொர்க்கத்தை யார் வாப்பா அனுபவிக்கிறது? தயவு செய்து உங்களோட சொர்க்கத்துக்கு போயிட்டு சொர்க்கத்தை அனுபவிங்க, அல்லாஹ் திருப்பி அனுப்புவான். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த லிகாஇ ரப்பி, நோம்பாளிக்கு 2வது சந்தோஷம் தாருஸ் ஸலாம்ல அல்லாஹ்வை பார்க்கிற பாக்கியம். சுப்ஹானல்லாஹ். யாரு மிஸ் பண்ணுவா? கண்ணியமானவர்களே, இதெல்லாம் விளங்கினா நோம்போட விளையாட மனசு வருமா? இது ஒரு பக்கம். இன்னொன்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரமலானாக பயன்படுத்தலாண்டா, மன் அஃப்தர யௌமம் மின் ரமலான மின் கைரி உத்ரின் வலா மரதின் லம் யக்திஹி ஸௌமு தஹ்ரி வ இன்சாமா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரு ரமலானுடைய மாதத்துல ஒரு நாளை எந்தவித காரணமும் இல்லாமல், நோய் இல்லாமல் நோன்பை விடுவானோ, அதுக்கு பின்னால் அவன் மௌத்தாகும் வரைக்கும் தொடர்ச்சியாக கதா செய்தாலும் நோன்பு பிடித்தாலும், ரமலானுடைய மாதத்துல விட்ட ஒரு நோன்புடைய நன்மையால ஆயுள் முழுக்கவன் நோன்பு பிடித்தாலும் அடைய முடியாதுண்டா. இதுல 2 விளக்கம். இதைத்தான் நாங்க விளங்க வேண்டிய ஹதீஸுடைய பாயிண்ட்களைத்தான் நாங்க எடுக்கணும். இதுல 2 விளக்கம் இருக்குது. ஒன்று, நோன்பை விடுவதனுடைய பாரதூரம் இருக்குது, அப்படித்தானே? நோன்பு விடுவதனுடைய பாரதூரம் ஈக்கொண்டு. இன்னொன்று இருக்குது, என்ன தெரியுமா? உதாரணத்துக்கு சொல்றேன், ஒருத்தனுக்கு 70 வருஷம் அல்ல ஆயுள கொடுத்திருக்கிறான், 20வது வயதுல ஒரு நோன்பை விடுறான், 20 வயசுல ஒரு நோன்பை விடுறான், இன்னும் 50 வருஷம் இருக்குது. இந்த 50 வருஷமும் இவன் நோன்பு பிடிக்கிறான். 50 வருஷம் பிடிச்சாலும் இந்த ஒரு நோன்புடைய மகத்துவத்தை அடையலாது என்றால் உலமாக்கள் எழுதுறா, அடியானே ஓண்ட வாழ்க்கையை விட ஒரு நோன்பு பெருமதியானது. அப்படித்தானே? ஒரு நோன்பு ஓண்ட ஆயுளை விட பொறுமதியானது. இதைத்தான் உலமாக்கள் உணர்த்துறாங்க. அவ்வளோ பொக்கிஷமானது நானும் நீங்களும் பிடிக்கின்ற நோன்பு. விளையாட்டல்ல. நசாயிட நீண்ட ஒரு ஹதீஸ், ரசூல் ஒரு கூட்டத்துக்கு பக்கத்தால போனாங்க. மலர்த்து பி கௌமின் வ இதா அன பி கௌமின், ஒரு கூட்டத்துக்கு இடத்துல 2 பேர் கூட்டியும் போய் நிப்பாட்டினாங்க. ஆண்கள் பெண்கள் அதாவு செய்யப்படுறாங்க, தலகீழா தொங்க விடப்பட்டிருக்கிறாங்க, தலகீழா நிர்வாணமா. முஅல்லகீன பி அராகிபிஹிம், அவர்களுடைய இந்த கரண்டை, இந்த கால் நரம்பிக்குதே, இதுக்கு தான் அராகிப் என்ற. விரலை வச்சு சும்மா அமுக்கி பாருங்க, தாங்க இல்லாத வருத்தம்.
ரசூலா சொன்னாங்க, எப்படி அதாபுண்டா இந்த இறைச்சி கடையில் தொடைய தொங்க போடுவாங்களே மாட்டுட தலகீழா, இது மாதிரி இந்த நரம்புல நரகத்துடைய நெருப்பான கொக்கியால போட்டு ஒரு கூட்டம் ஆண்கள் பெண்கள் நரகத்துல தலைகீழாக தொங்க விடப்பட்டிருப்பான். முஸ்தகத்துன் அஷ்தாக்குகும், இந்த வாய் ஓரத்திலிருந்து இந்த காது சேன வரைக்கும் எல்லாம் கிழிச்சிருப்பான். தசீலு அஷ்தாக்குகும் தமன், அந்த காயத்திலிருந்து கட்டி கட்டியாக ரத்தம் கொட்டி கொண்டிருக்கும். துடி துடித்து ரசூலுல்லாஹ் முழங்காலிட்டு விழுந்து, மன்ஹா உலாய், யாரப்பா இவ்வளவு பயங்கரமான வேதனை, சுபஹானல்லாஹ். இவர்கள் சொன்ன பதில கொஞ்சம் நுணுக்கமா கேளுங்க. காலா என்ன சொன்னார்கள் தெரியுமா? 2 மலக்குமார்கள் சொன்ன, யார் ரசூலல்லாஹ், யார் தெரியுமா இவங்க? அல்லதீன யுஃப்திரூன கப்ல தஹில்லத்தி ஸௌமிஹிம். இப்ப நான் சொன்னேனே, அறவே நோன்பு பிடிக்காத ஆசாமிகள் அல்ல, நோம்பெல்லாம் எங்களுக்கு சரி வராதுன்னு பேசினானே அப்படியான ஆட்கள் அல்ல. சகரு கெலும்பி சகரு சாப்பிட்டு நவைத்து சௌமகது நீயத்து வச்சு நோம்பு பிடித்தவர். மக்ரிபுடைய அதானுக்கு முன்னால் எந்தவித காரணம் இல்லாமல் கள்ளத்தனமா நோம்ப விட்டவர்களுடைய கெதி. சுப்ஹானல்லாஹ், கள்ளத்தனமா நோம்ப விட்டவர்கள். அதுலயும் உலமாக்கள்கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கு, அல் ஜஸா மின் ஜின்சில் அமல். ஒரு காய்தா ஒன்று இருக்குது, செய்யற பாவத்துக்கு ஏத்த தண்டனையை தான் அல்லாஹ் கொடுப்பான். செய்யற பாவத்துக்கு ஏத்த தண்டனை. முஹத்திஸீன்கள் எழுதுறாங்க, இவன் வாய் எதற்கு கிழிக்கப்பட்டதும் இந்த கூட்டத்திட, அடே ஒரு சுபகுடி அதானில் இருந்து மக்ரிபுடி அதான் வரைக்கும் எல்லாம் கடமையாக்கின நோம்பை பிடிச்சுக்கொண்டு கொஞ்சம் வாயை பொத்தி கொண்டு பொறுமையாயிரி, சாப்பிடாம குடிக்காம கொஞ்சம் பொறுமையா நோம்பை பிடின்னு சொன்னா, வெக்கம் இல்லாம சூடு இல்லாம சொரணை இல்லாம வீட்டுல சாப்பிட்டா பொண்டாட்டிக்கு கதை சொல்லலாம், புள்ளை பார்த்துடுமே, ஊர்ல சாப்பிட்டா ஊருக்கு தெரிஞ்சிடுமே, நீ ஒளிச்சு ஒளிச்சு மறைச்சு மறைச்சு அண்ணி என்ற கடைக்கு வெக்கம் இல்லாம போய் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு வந்தாய் அல்லவா, மூட சொன்ன வாயை திறந்தாய் அல்லவா, இப்ப உன்னுடைய வாய் கிழிக்கப்பட்டு இருக்கிறது, இதற்கு பின்னால் ஒன்னால் மூடவே முடியாது என்று அல்லாஹ் கிழிச்சிடுவான். சுப்ஹானல்லாஹ், விளையாட்டல்ல. எனவே கண்ணியமானவர்களே, இந்த மாதத்துல மிக பிரதானமான அமல் நோன்பு. இதுல மட்டும் யாரும் கை வைத்து விடக்கூடாது. இப்ப நீயத்து வைங்க, மௌத்து வரைக்கும், ஏண்ட உடம்புல கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நோன்புல விளையாட மாட்டேன். இன்னைக்கு எத்தனை பேர் கண்ணியமானவர்களே கபூர்ல சென்ற வருஷம் நீங்க சும்மா உங்களோட குடும்பத்தை, எங்கட ஊரை யோசிங்க, எங்கட குடும்பத்தை யோசிங்க. எத்தனை பேர் இன்றைக்கு கபூர்ல பாக்கியம் இல்லை? எத்தனை பேர் நோன்பு பிடிக்க இயலாம படுத்த படுக்கையில? எங்கட மஸ்ஜித்ல கண்ணியமானவர்களே, நோன்புக்கு 4 நாளைக்கு முன்னால முஅத்தின் சாப் ரூமுக்கு வந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும், ஹஜ்ரத் ஒரு நாள் லீவ் எடுக்கணும், ரமலான் வருகுது, கொஞ்சம் வீட்டுக்கு சாமான் எடுத்து போட்டுட்டு வரணும், லீவ் ஒன்று எடுத்துக்கொள்ளவான்னு கேட்டார். சின்ன தாராளமாக போயிட்டு வாங்க. போயிட்டார், லீவில் போயிட்டார். அடுத்த நாள் தஹஜ்ஜத்துக்கு கோல் வருகுது, முஅத்தின் சாப்பிட மகன் பேசுகிறார், அழுகுறாரு. என்ன என்ன வாப்பா, என்ன? இல்லை ஹஸ்ரத், வாப்பா ஐசியில் கொஞ்சம் துவா செய்யுங்க. வாப்பா ஐசியில் என்ன வாப்பா, நேற்று தானே நல்லா போனார், ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு வரேன். ஓ ஹஸ்ரத், தஹஜ்ஜத்தோட எழும்பினாரு, ஹார்ட் அட்டாக்கும் வந்துச்சு, ஸ்ட்ரோக்கும் வந்துருச்சு. ஒரே நேரத்தில் 2 அங்சபாவையும் வந்துருச்சு, ஹார்ட் அட்டாக்கும் வந்துருச்சு. படுத்த படுக்கையில பேச்சு பூச்சி இல்லாமல் ஈக்கிறார். ஹஸ்ரத் ஐசியில் கொஞ்சம் துவா செய்யுங்க. 2 நாளைக்கு முன்னால கால் பண்ணி பேசுகிற, ஹஸ்ரத் 3 மாதம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணுமாம், ஒரு நாள் ஒருத்தரை பார்க்க போடுறதுக்கு 5000 ரூபா கேட்குறாங்க, 3 மாதம் நிற்கணும், கொஞ்சம் துவா செய்யுங்க ஹஸ்ரத் என்றார். நான் கேட்குற கண்ணியமானவர்களே, இவர் கனவுலையாவது நினைச்சிப்பாரா இந்த நிலைமை வரும்ண்டு? படுத்த படுக்கை போவார்னு நினைச்சிப்பாரா? என்ன நிச்சயம் கண்ணியமானவர்களே, பேசுற நான் எலும்புவேன் எனக்கு தெரியுமா? வீட்டுக்கு பயிற்சி சேருவேன் என்று சொல்லேலுமா? அவ்வளோ பயங்கரமான காலம். இருக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்த நாள் என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியும். உலகம் ஒரு ஜாதி மந்தமா சுத்தி கொண்டிருக்கிறது. என்ன நடக்கும் என்று தெரியும். இருக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவோம். எனவே இந்த மாதத்துல 50 அமல்களில் மிக முக்கியமான அமல் ரமலானுடைய நோன்பு. இரண்டாவது ரமலான் என்றால் என்ன ஞாபகம் வரும்? குர்ஆன், ஷஹ்ருல் குர்ஆன். இந்த உலகத்துல அதிகமாக ஓதப்படுகின்ற ஒரே வேதம் குர்ஆன்.
குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் சாதாரணமான மாதம் அல்ல. கண்ணியமானவர்களே, ஏனைய உம்மத்துக்கு குர்ஆன் பேச நோன்பு விதியாக்கப்பட்டது. அது ரமலானுடைய மாதத்தில் அல்ல. வேதங்கள் வேணுமென்றால் இறக்கப்பட்டது ரமலானாக இருக்கலாம். ஆனால் நோன்பு விதியாக்கப்பட்டது ரமலான் இந்த உம்மத்துக்கு மட்டும். 3 வேதங்களுக்கும் ஹதீஸ்களிலே பாவிக்கப்பட்ட வார்த்தை கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய புத்தகம். குர்ஆனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கலாமுல்லான்னு பேசுறார், அல்லாஹ்வுடைய பேச்சு. ரமலான் என்றால் குர்ஆன், குர்ஆன் என்றால் ரமலான். குர்ஆனை விட்டு இந்த உம்மத்து தூரமாக இருக்க முடியாது. குர்ஆன் இல்லாத சமூகம் இந்த மண்ணுக்கு மேலால் உருப்பட மாட்டாது. இது உண்மை. இந்த ரமலானுக்கு இவ்வளவு மகத்துவம் எதனால்? குர்ஆனால். குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட எதுவாக இருக்கட்டும், உயிருள்ள படைப்பாக இருக்கட்டும், உயிரற்ற படைப்பாக இருக்கட்டும், அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். முதலாவது எது சம்பந்தப்பட்டது? லவ்ஹுல் மஹ்ஃபூஸ். குர்ஆன் அல்லாஹ் எங்க வச்சான்? குர்ஆன் என்கிறது மக்லூக் அல்ல, மின் ஹாரிஜில்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வை நெருங்குவதற்கு இந்த மண்ணுக்கு மேலால் ஒரே ஒரு இபாதத் இருக்கும் என்றால் அல்லாஹ்வுடைய கலாமை ஓதுவது. இதைவிட அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைகின்ற எந்த அமலும் கிடையாது என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் அது அல்லாஹ்வுடைய ذاتிலிருந்து வந்தது, மக்லூக் அல்ல. லவ்ஹுல் மஹ்ஃபூஸ், அதைவிட சிறந்த ஏடு இந்த அண்ட சராசரத்தில் கிடையாது. காரணம் குர்ஆன் சம்பந்தப்பட்டது. இரண்டாவது பைத்துல் இஸ்ஸா, முதலாவது வானத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் சரி நேராக கஅபத்துல்லாவுக்கு நேராக இருக்கிறது. அந்த மஸ்ஜித் கியாமத்து வரைக்கும் பைத்துல் இஸ்ஸா, கண்ணியம் பொருந்திய மஸ்ஜித் என்ற பெயர் சூட்டப்பட்டது. முதலாவது வானத்தில் இருக்கிறது என்ற காரணத்தினால் அல்ல, லைலத்துல் கத்ருடைய இரவுல லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் இருந்து ஹஜ்ரத் ஜிப்ரீலின் மூலமாக அல்லாஹ் முழு குர்ஆனையும் அந்த பைத்துக்கு இறக்கினான் என்ற காரணத்தினால் அந்த வீட்டுக்கு மதிப்போ குர்ஆன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலக்குமார்களுடைய தலைவராக ஆகினது வெறுமனே சும்மாவல்ல. குர்ஆனை இறக்குவதற்கு அல்லாஹ் பொறுக்கி எடுத்த மலக்கு ஜிப்ரீல் மலக்குமார்களுடைய தலைவராக மாறினார். எங்களுடைய உயிரை விட மேலான முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிதுல் அன்பியா வல் முர்சலீன், நபிமார்கள் ரசூல்மார்கள் அத்துணை பேருக்கும் தலைவராக ஆகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தது குர்ஆனால். குர்ஆன் எந்த மாதத்தில் இறக்கினாரோ சய்யிது ஷுகூர், மாதங்களிலே தலை சிறந்த மாதம் ரமதானுடைய மாதம். காரணம் குர்ஆன். லைலத்துல் கத்ர், இதுலதான் ஆச்சரியமான ஒரு பாயிண்டை உலமாக்கள் எழுதுகிறார்கள். லைலத்துல் கத்ர், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், எந்த இரவுல அல்லாஹ் குர்ஆனை பைத்துல் இஸ்ஸாவுக்கு இறக்கினானோ அந்த இரவுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் ஒரு சூறாவையே குர்ஆன்ல இறக்கினான். எப்படிப்பட்ட இரவு? கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. 1000 மாதங்கள் அல்ல, 1000 மாதங்களை விட அல்லாஹ் நாடினால் 1000 வருடமாகலாம், 5000 வருடமாகலாம், 1000 லட்சம் வருடமாகலாம். படைச்சவன் எதை நினைக்கிறானோ எழுதுவான். 1000 மாதம் என்று வைத்துக் கொண்டாலே கிட்டத்தட்ட 83 வருடமும் 3 மாதமும் எங்களுக்கென்று நிர்ணயித்த ஆயுளை விட அதிகமானது. எங்கட ஆயுள் எவ்வளோ? அமாரு உம்மத்தி மாபைன சித்தின வசபீன், 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம். குர்ஆன் இறக்கின ஒரு காரணத்தினால் அந்த இரவுக்கு எங்களுடைய ஆயுளையும் விட பெருமதியான காலம். உலமாக்கள் எழுதுறாங்க, 83 வருடமும் 3 மாதங்களையும் விட கண்ணை பொத்துற நேரம் பாவம் செய்யாமல் முழு வருடங்களும் அமல் செய்த நன்மை அல்லாஹ் எழுதுறான். சுப்ஹானல்லாஹ். எதுக்கு? குர்ஆன் ஓதுறதுக்கு அல்ல, இறக்கின ஒரு காரணத்தினால் அந்த இரவுக்கு இவ்வளோ மதிப்புண்டா
முஹத்திஸீன்கள் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், இறக்கிய அல்லாஹ் அந்த இரவை கண்ணியப்படுத்தி இவ்வளோ நன்மைகளை வாக்களித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளோ ஏற்பாடை செய்தான் என்றால், அந்த குர்ஆனை ஒரு அடியான் கையில் எடுத்து ஓதி அமல் செய்ய படிக்க ஆரம்பித்தான் என்றால் அவனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்துவான்? பரக்கத். இறங்கின ஒரு இரவு நாளே ஆயிரக்கணக்கான, உதாரணத்தை சொல்லுவோமே, ஒரு 10 ரமதான் கிடைச்சி 10 லைலத்துல் கத்ருடைய இரவு எங்களுக்கு கிடைச்சேன்னு வைங்க, 833 வருஷம் கண்ண பொத்தாமல் அமல் செய்த நன்மையை அல்லாஹ் எழுதுகிறான். கிட்டத்தட்ட ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆயுள் பாவம் செய்யாமல் நன்மை செய்த பாக்கியம். இவ்வளோ பரக்கத்தை அல்லாஹ் இறங்கிய ஒரு காரணத்தினால் கொட்டுகிறான் என்றால், அதை எங்களுடைய வீட்டுக்குள்ளே, எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய நாக்கினால் ஓத ஆரம்பித்தோம் என்றால் அவருடைய வாழ்க்கையை, அந்த குடும்பத்துடைய வாழ்க்கையை, அந்த மஹல்லாவை ரப்பு அல்லாஹ் எப்படி செழிப்பாக்குவான்? வீணாக்க மாட்டான். குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட எதுவும் வீணாகியது கிடையாது. எந்த ஊரில் அல்லாஹ் இறக்கினானோ, புனித பூமி என்று உலகத்தில் இஸ்லாத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது 2 பூமி. 3 சிறந்த பூமி இருந்தாலும் அல் ஹரமான் அஷ் ஷரீஃபான் என்ற 2 புனித பூமி என்று பெயர் சூட்டப்பட்ட 2 ஊர் மக்கா, மதீனா, பைத்துல் முகத்தஸுக்கு கூட இல்ல. காரணம் எழுதுறாங்க, அந்த 2 ஊர்லையும் தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். எந்த மலையில அல்லாஹ் குர்ஆனை இறக்கினானோ, மக்கத்துல் முக்கர்ரமாவுல, அந்த மலையுடைய பேரே ஜபலுன் நூர், பிரகாசமான மலை. எதை வீணாக்கினான்? எதையுமே வீணாக்கல்ல. கடைசியாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கைருக்கும் 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 மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா. இவ்வளோ கண்ணியப்படுத்தி இறக்கின இந்த கலாமை எந்த உள்ளம் சுமக்குமோ, எவர்கள் ஓத ஆரம்பிப்பார்களோ, குர்ஆனுடைய தொடர்பை ஏற்படுத்துவார்களோ, மனனம் செய்வார்களோ, வாசிப்பார்களோ, ஓதுவார்களோ, தேடுவார்களோ, படிப்பார்களோ, ஆராய்ச்சி செய்வார்கள், இவர்களை விட இந்த மண்ணுக்கு மேலால் சிறந்தவர்கள் யாரும் கிடையாது என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன். கண்ணியமானவர்களே, 2 ஃபாயிதாக்கள் உலமாக்கள் எழுதுகிறாங்க. 2 ஃபாயிதாக்கள். இதை நல்ல ஆழமா பதிங்க. யாருக்கு குர்ஆன் ஓதுற பழக்கம் இருக்குமோ, வல்லாஹி சொல்றேன், அல்லாஹ் அவருடைய நேரத்தில் பரக்கத் செய்வான். நேரத்தில் பரக்கத் உண்டாகும். இன்றைக்கு உலகத்தில் பிரச்சனை நேரம் போதா? எங்கட நண்பனாக இருக்க வேண்டிய குர்ஆன் இன்றைக்கு பரதேசியா போயிட்டு, உள்ளத்தில் நான் உண்ட கேட்கிறேன், இப்ப நீங்க பதில் சொல்லுங்க, உள்ளத்தில் விட்டு பதில் சொல்லிப்பார். எங்களுக்கு எல்லாம் செப்பரேட் ஆகிக்குது. சிலர்கள் அல்லாஹ் கொடுத்த பாக்கியம், ஒவ்வொரு புள்ளைக்கும் ஒவ்வொரு ஊடி இருக்குது. சிலர்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள ஒவ்வொரு புள்ளைக்கு ஒரு சொந்த ரூம் இருக்குது. அந்த ரூமுக்குள்ள ஒவ்வொரு புள்ளைக்கும் கபட், கேபினட், ட்ரெஸ்ஸிங் டேபிள், லட்டா புட்டா, க்ரீம் ஐட்டம், அந்த ஐட்டம், இந்த ஐட்டம் எல்லாம் இருக்குது. அவங்களுக்கு உடுப்பு கொள்கிற ரெக்கிலிருந்து எல்லாம் செப்பரேட் ஐட்டம் எல்லாருக்கும் இருக்குது. எல்லாம் இருக்குது. பூசுகின்ற ஷெம்போல் இருந்து பாவிக்கின்ற பெர்ஃபியூம் வரைக்கும் ரூமுக்குள்ள செப்பரேட். உள்ளத்துல கை வைத்து கேளுங்கள், எங்கட வீட்டுக்குள்ள, எங்கட ரூமுக்குள்ள, எங்கட மேசையில எத்தனை பேருக்கு சொந்த குர்ஆன் இருக்குது? எங்கட பேர்ல குர்ஆன் இருக்குதா? எங்கட உம்மா வாப்பாவை எடுத்து பாருங்க, இது என் உம்மா ஓதின குர்ஆன், இது என் வாப்பா ஓதின குர்ஆன். புள்ளகள் சண்டை பிடிப்பாங்க, நான் வச்சுக்கொள்றேன். இமாம் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு முதலாவது குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில் ஹஜ்ரத் உஸ்மான். 2 குர்ஆன் தேயிற அளவுக்கு இந்த மண்ணுக்கு மேலால் குர்ஆன் ஓதினார்கள். சுப்ஹானல்லாஹ். பிடித்து குர்ஆன் கிழிகின்ற அளவுக்கு இந்த மண்ணுக்கு மேலால் 2 குர்ஆன் பாவித்தவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. எத்தனை பேர் சொந்த குர்ஆன் வச்சிக்கிறோம்? உள்ளத்தை தொட்டு கேளுங்க. குர்ஆன் விட்டு தூரமாக ஈக்கவே இயலாதே. எப்படி ஈக்குது எங்கட வாழ்க்கை? கண்ணியமான இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம் இரவு இஷாவுக்கு பின்னால் ஒரு ஆயத்தை எடுத்தார்கள் என்றால் 25 மஸ்அலா எடுப்பார்களாம். அந்த ஆயத்தில் 25 மஸ்அலா.
எழுதுறாங்க இமாம் ஷாஃபியை பத்தி. ரமலானுடைய மாதத்தில் இந்த ஆராய்ச்சி, இந்த ஹதீஸ் பாடம், இந்த ஃபிக்ஹ் பாடம் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு குர்ஆனுக்கு நேரத்தை ஒதுக்குவாங்க. ரமலானுடைய மாதத்துல ஒவ்வொரு நாளும் பகல்ல ஒரு குர்ஆன், இரவுல ஒரு குர்ஆன், 60 குர்ஆன் இமாம் ஷாஃபி முடிப்பார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யாரு? ஹதீஸ் கலை மேதை, முழுக்க முழுக்க ஹதீஸ்லே ஊறினவர்கள். ரமலானுடைய தலைப்பிறை கண்டுவிட்டால் ஹதீஸுடைய பாடத்தை நிறுத்தி விடுவார்கள். ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதுவார்கள், 30 குர்ஆன். இமாம் மாலிக், இமாம் ஜுஹ்ரி, இமாம் இப்னு உயைனா, அமீருல் முஃமினீன ஃபில் ஹதீஸ், ஹதீஸ்ல அமீருல் முஃமினீன் என்ற பட்டம் பெற்றவர்கள். ரமலானுடைய மாதம் வந்தால் இவர்களிடத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஹதீஸ் படிக்க வருவார்கள். அத்துணை பேருக்குள் லீவை கொடுத்துட்டு குர்ஆனுக்கு ஒதுங்கிடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் விளங்கினார்கள். பொறுமதிய கண்ணியமானவர்களே, நாங்க 60 குர்ஆன் ஓதினோன்னே எங்கட புத்தி என்ன சொல்ற, அதை எப்படி ஏலும்? ஒரு நாளைக்கு எத்தனை ஜுஸ் உண்டாலும் 60 எப்படி ஓதுறது? அது சாத்தியம். இதெல்லாம் சும்மா நல்லா பாதுகாக்கணும். நவுதுபில்லா. இதைத்தான் நான் சொன்னேன். முதலாவது, குர்ஆனோட தொடர்பில்லவர்களுக்கு அல்லாஹ் வாழ்க்கையில நேரத்துல பரக்கத் செஞ்சிருவான். அவர் 60 அல்ல 600 ஓதுவார். அது அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டது. பரக்கத் என்ற வார்த்தைக்கு எங்களுக்கு அர்த்தம் சொல்லலாமா? ஏலா. குர்ஆனை சுமந்தவர்களை வீணாக்கியது மட்டுமல்ல, அந்த பரம்பரையும் அல்லாஹ் இந்த மண்ணுக்கு மேலால் வீணாக்கிய வரலாறு இல்லை. பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய சரித்திரத்தை வாசிங்க. சக்கராத்துல மகனை கூப்பிட்டாரு. மகனை கூப்பிட்டு அந்த அறைக்கு கூப்பிட்டு உட்கார வச்சாரு. என்னுடைய அருமை மகனே, உன்கிட்ட தாழ்மையா வேட்டிக் கொள்கிறேன். என்னுடைய மௌத்துக்கு பின்னால் இந்த அறைக்குள்ள மாத்திரம் நீ பாவம் செஞ்சிடாது. ஏன் தெரியுமா? இந்த அறைக்குள்ளே நான் 20,000 விடுத்தம் அல்லாஹ்வுடைய கலாமை தமாமாக்கி இருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அது நேரத்தில் அது அல்லாஹ் பரக்கத் செய்வான். அவங்களோட சகோதரிய பத்தி எழுதுற, நான் சொன்னேன் பரம்பரையை வீணாக்க மாட்டேன். பிஷ்ருல் ஹாஃபிட சகோதரிய பத்தி எழுதுறாங்க. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ்வோட காலத்துல இவர்கள்ட்ட ஒரு பெண் வந்து ஃபத்வா கேட்கிறா. இமாமர்களே, உங்கள்ட்ட ஒரு ஃபத்வா கேட்கணும். என்ன ஃபத்வாமா? தாய்மார்கள் இதை நுணுக்கமா கேளுங்க. சின்ன ஒரு ஃபத்வா கேட்கணும். நான் ஒரு ஏழை பொம்புல. அந்த பெண் சொல்ற, நான் ஒரு ஏழை பொம்புல, எனக்கு வசதி இல்லை. காலை நேரத்தில் என் புள்ளைகளோட மாப்பிள்ளையோட ஹிதுமத்தில் நான் ஈடுபடுறேன். இரவுல நான் என்ன செய்யறேன்னா, சின்ன ஒரு தொழில் மெஷின் ஒன்று வச்சுக்கொண்டு தையல் வேலை செய்கிறேன். அதில் வார வருமானத்தில் தான் என் குடும்பத்தை ஓட்டுறேன். இவர் கேட்கிறாரு, உனக்கு என்னத்துக்குமா ஃபத்வா வேணும்? இல்லை இமாம் அவர்களே, சில நேரம் இரவுல தைக்கின்ற நேரத்தில் லாம்புல எண்ணெய் இருக்காதுன்ட்டு. வெளிச்சம் இருந்தால் தானே தைக்கலும். ஏண்டல் எரிகின்ற இதுல லாம்புல எண்ணெய், மண்ணெண்ணெய், தேங்கடி ஏதோ ஜைத்தூனோ இருக்காது. இப்போ உனக்கு என்ன ஃபத்வா வேணும்? இல்லை இமாம் அவர்களே, இந்த ரோட்டு வழியிலால் இந்த நாட்டை ஆளுகின்ற இந்த ஹலீஃபா போவாரு. எப்படி போவாங்களா தெரியுமா? இன்றைக்கு இந்த பிறகரைக்குதே பந்தங்களை பத்த வச்சுக்கொண்டு வெளிச்சம் கிடைக்குமே. எங்கட ரோட்டில இந்த அரசருடைய ஒரு கூட்டம் போகும், பந்தங்களை பத்த வைத்துக் கொண்டு போவார்கள். அதிலே என்னுடைய வீட்டுக்கு வெளிச்சம் அடிக்கும். அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி உடுப்ப தைக்கிறது ஹலாலா ஹராமா? சுப்ஹானல்லாஹ். யோசிப்போமா? முதலாவது கேட்ட அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமக்கில்லா, அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்யட்டுமா? மண் அந்தி, முதலாவது நீ யாருன்னு சொல்லு. உனக்கு ஃபத்வா தாரத்துக்கு முன்னால ஏண்டா கேட்டோன்னே வாயை திறந்து ஃபத்வா கொடுக்குறதல்ல முஃப்தி. அவட நிலைமை என்ன, அவ எப்படிப்பட்ட ஆள், அவட ஈமாண்ட தரம் எப்படி இருக்குது, அவட மார்க்கத்துடைய பற்று எப்படி இருக்குதுன்னு நிலைமையை விளங்கித்தான் அவரவருக்குரிய ஃபத்வா கொடுக்கணும். சும்மா கண்ணை பத்தி கொண்டு ஃபத்வா கொடுக்குறல்ல. முதலாவது கேட்டார் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் இல்லையா, மதுஹபுக்கு சொந்தக்காரன். நீ யார்? நீ யார்? நான் தான் உஹ்து பிஷ்ருல் ஹாஃபி, பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி சகோதரின்றார். சுப்ஹானல்லாஹ். அப்ப இமாம் சொன்னாரு, மா அந்த சீதேவிய சகோதரின் உனக்குரிய ஃபத்வா என்ன தெரியுமா? அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி தையல் வேலை செய்யறத தவிர்ந்து கொண்டார். சுப்ஹானல்லாஹ். வீணாக்க மாட்டான். கண்ணியமானவர்களே, குர்ஆனுக்கு நேரம் கொடுக்கிறவங்களை மட்டுமல்ல, பரம்பரை அல்லாஹ் வீணாக்க மாட்டாள், ஹராத்துல பாவிக்க மாட்டாள். முழு பரம்பரையும் அல்லாஹ்வுக்கு விருப்பமா பாவிப்பான். இது குர்ஆனுடைய பரக்கத். முதலாவது. இரண்டாவது,
இரண்டாவது பாக்கியம், இது ஆராய்ச்சி முஹத்திஸீன்களுடைய. யாருக்கு குர்ஆன் ஓதுற பழக்கம் இருக்குமோ அல்லாஹ் அவருடைய உடம்புகள்ல செயலிழக்கின்ற எந்த உறுப்பையும் செயலிழக்க செய்ய மாட்டான். கிட்னி ஃபெயிலியர் வராது, லிவர் ஃபெயிலியர் வராது, எதுவுமே வராது. இமாம் கஅபல் குரதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதுறாங்க, முத்தி பிமிஅத்தை சனத்தின் 200 வயதை எத்தினாலும் அல்லாஹ் அவருடைய புத்தியை கூட மங்க செய்ய மாட்டான். வமன் நுஅம்மிர்ஹு நுனஸ்கிஸ்ஹு ஃபில் ஹல்க், சூரா யாசீன்ல வருகிறது. அல்லாஹ் சொல்றான், யாருக்கு நான் தள்ளாற்ற அதிகமான ஆயுளை கொடுப்போமோ அவர்களுக்கு சிறுபிள்ளைத்தனத்தை கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். வயது கூட கூட என்ன நடக்கும்? சின்ன பிள்ளையாக ஆகிற. இந்த ஆயத்துக்கு கீழே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பிரட்டி வாசித்து பாருங்கள், இல்லா அஹ்லல் குர்ஆன், குர்ஆன் உடையவர்களை தவிர. சுப்ஹானல்லாஹ். அந்த இழிநிலையை குர்ஆனோட தொடர்புடைய யாருக்கும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். நீங்க நிறைய உலமாக்களுடைய சரித்திரத்தை புரட்டி வாசிங்கள். 120 வயதை அடைந்தும் மதரசாவில் பாடம் நடத்தி இருப்பார். குர்ஆனுடைய பரக்கத் எங்கட விளம்படையில 2 வருஷத்துக்கு முன்னால் ஒரு உம்மம்மாவை சந்திச்சோம். 83 வருஷம், 83 வயசு. கண்ணாடி இல்லை, உட்கார்ந்து தொழுறதும் இல்லை, இதுவரைக்கும் நோன்பு பிடிக்கிறா, எந்த ஏற்பாடும் இல்லை. அந்த தாயை கஞ்சி இன்னைக்கு 40 வயசுலேயே புட்டுவத்தில் உட்கார ஆரம்பிச்சாச்சு. முழங்கால சுஜூதில் வைக்கிறதுக்கு சக்தி இல்லை. அட 83 வயதை அடைஞ்சு நோம்பையும் பிடிக்கிறா, யாருடைய ஒத்தாசையும் இல்லை, தைரியமா அவட வேலையை செய்து கொள்றா. உட்கார வச்சு கேட்டா, தாயே உண்மையை சொல்லுங்கள், இதுக்குரிய காரணம் என்ன? அவ அழுது சொன்ன விஷயம். பெரிய ஒரு குர்ஆனை எடுத்துக்கொண்டு வந்து முன்னால வச்சு சொன்னா, ஏ ராஜா, இதோ இந்த குர்ஆனை நான் ஏண்ட கண்ணால 750 விடுத்தம் தவறமாக்கிறேன். 750 விடுத்தம். சுப்ஹானல்லாஹ். சொன்னேனே 83 அல்ல, 200 வருஷமானாலும் அந்த உம்மாக்கு எந்த குறையும் எல்லாம் வைக்க மாட்டான். வாக்குறுதியை குர்ஆன் பார்த்த கண்ணலியாது. விளையாட்டல்ல. உலகத்துல மாத்திரமல்ல, கபருக்குள்ளே கொடுக்கிற பாக்கியம் என்ன தெரியுமா? முதலாவது குர்ஆன் உடையவர்களை அடக்கினான். முதலாவது என்ன நடக்கும்? திரும்புகின்ற நேரத்தில் எங்களுடைய கால் பாதத்தை மையத்து கேட்கும் என்று சொல்றோம். முன்கர் நக்கீர் அலைஹிம் அஸ்ஸலாம் 2 பேரும் எழுப்புவார்கள். தலைப்பக்கமா போவார்கள் கேள்வி கேட்க. சுஜூத் தொழுக வந்து தடுக்கும். கேள்வி கேட்க கூடாது. சஹீஹான ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். கால் பக்கமாக வருவார்கள், ஹஜ்ஜி தடுக்கும். வலது பக்கம் வருவார்கள், நோன்பு. இடது பக்கம் வருவார்கள், எல்லாம் தடுக்கும். அமல் இபாதத்துகள், சதக்கா. கடைசியாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பம்பரம் மாதிரி ஒன்று சுத்துமாம். எப்படியோ காதல ஊத பார்ப்பாங்களாம், எப்படியாவது எலும்பு வாப்பான். கும்பி இதுனில்லா, என்னுடைய அடியானே எலும்பு ஒன்றை நான் கேள்வி கேட்கணும் என்று சொல்ல பார்ப்பாங்களாம். முழு உடம்பையும் பம்பரம் மாதிரி ஒன்று சுத்துமாம். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுதான் அவர் உலகத்தில் ஓதின குர்ஆன். முன்கர் நக்கீர் அலைஹிம் வஸலாத்துக்கு கூட கேள்வி கேட்க விடாதாம். கடைசியா சொல்லுவாங்களா, அடியானே எங்கட பொறுப்பு கேள்வி கேட்கிறது, தயவு செய்து கொஞ்சம் எலும்புங்க கண்ணியமாக எழுப்பி கேள்வி கேட்பார்களாம். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் வீணாக்க மாட்டான் கண்ணியமானவர்களே. இது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். இப்னு ஷைபால வருகிறது, பைஹக்கில வருகிறது. குறைஞ்சது ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் ரமலானுடைய மாதத்துல ஒரு குர்ஆனை கூட தமாமாக்கல்ல, அவனை போல நஷ்டவாளி இந்த உலகத்துல யாரும் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். நியத்து வைப்போமா இன்ஷா அல்லாஹ். 2வது அமல் குர்ஆன். 3வது இந்த மாதத்துல கியாமு ரமதான், தராவீஹுடைய தொழுகை, தஹஜ்ஜத்துடைய தொழுகை, கியாமுல் லைலுடைய தொழுகை, சுன்னத்தான தொழுகை. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? மன் காம ரமலான் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ரமலானுடைய மாதத்துல தராவீஹ் தொழுகைகளை தொழுவார்களோ பேணுதலாக, அதற்கு முன்னால் அவன் 1000 வருடங்கள் வாழ்ந்திருந்தாலும் ஒட்டுமொத்தமான பாவங்களை மன்னித்து அல்லாஹ் அவனை பாக்கியசாலியாக்குறான். சுப்ஹானல்லாஹ். அத்துணை பாவங்களை மன்னித்திடுறான். வேற எந்த மாதத்தில் கிடைக்கும் கண்ணியமானவர்களே? தராவி வேற எந்த மாதத்திலும் தொடையலுமா? ஏலா மிஸ் ஆகி, நான் சொன்னேனே இந்த வருடம் மிஸ் ஆகிச்சின்னு வைங்க, வார வருஷம் ரமலான் வரும், தராவி மீக்கும். பேசுறேன் கேட்கிறவங்க ஆயுள் எல்லாம் பறக்கச்சே. நாங்க இப்போமா இல்லையா தெரியா? நாங்க இப்போமா இல்லையா தெரியா? அதனால கண்ணியமான எவ்வளவு அமல்களை கொண்டு கொள்ளை அடித்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு அமல்களை கொண்டு கொள்ளை அடிக்கணும். 4வது
4வது அமல், முக்கியமான அமல் துஆ. துஆ. நோம்ப பத்தி பேசிக்கொண்டு வந்து இடையில அல்லாஹ் போடுகின்ற அமல் துஆ. வ இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். நோம்புட விஷயத்தை பேசிக்கொண்டு வந்து அல்லாஹ் துஆவை போட்டு திரும்ப இந்த ஆயத்தை முடிச்சிட்டு திரும்ப நோம்புலிருந்து போறான். மிக முக்கியமான இபாதத். எல்லாத்துக்கும் அல்லாஹ் ஃபத்வா ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்க சொன்னான். யஸ்அலூனக அனில் மஹீல். நபியே நாயகமே, உங்கள்கிட்ட பெண்களுடைய மாதவிடாயை பத்தி கேட்கிறாங்க. அல்லாஹ் எப்படி சொல்ல சொன்னான்? நபியே குல், நீங்க சொல்லுங்க. குல் ஹுவ அதன். நபிக்கு ஃபத்வா கொடுக்க சொன்னான் அல்லாஹ். எல்லா சட்டதிட்டங்களையும் ஃபத்வா கேட்ட நேரத்தில் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னான், நீங்க சொல்லுங்க. குல் குல் குல். துஆவை பத்தி கேட்கிற நேரத்தில் வைதா சஅலக இபாதி அன்னி, நபியே நாயகமே, என்ன பத்தி உங்களுடைய அடியார்கள் உம்மத்து கேட்கிறார்களா, நீங்க சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்லல. ஃபஇன்னி, கேட்டவர்களுக்கு டெக்டாக அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு கிட்ட நான் இருக்கிறேன், வேண்டியதை கேளுங்க. சுப்ஹானல்லாஹ். நபிக்கு சொல்லல, முழு கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் பதில் கொடுக்கிறான். நான் உங்களுக்கு கிட்ட வேண்டியத்தை கேளுங்க, நான் தாரேன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, இந்த ரமலானுடைய பாக்கியம் நாங்க கேட்கிற துஆ ஒன்று வைங்க. ஹஜ்ரத் ஜிப்ரீல் தொடக்கம் ஹமலத்துல் அர்ஷ், அரிஷை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மலக்குமார்களை விட பிரம்மாண்டமான படைப்பு இந்த மண்ணுக்கு மேலால் கிடையாது. அவர்களுடைய திக்ரை அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற திக்ரை சொல்வார்களாம். அந்த திக்ருடைய பரக்கத்தை எழுதுறாங்க, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல ஈக்கிறவர்களுக்கு அந்த திக்ர் இன்பமாக இருக்குமா. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல முகடு தான் அல்லாஹ்வுடைய அர்ஷ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல முகடு தான் அல்லாஹ்வுடைய அர்ஷ். அந்த அரிசத்தான் அரிசி மலக்குமார்கள் சுமந்து கொண்டு, இப்ப அவங்க சுமந்து கொண்டு செய்யற திக்ர் வந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருக்கக்கூடிய சொர்க்கவாதிகளுக்கு இன்பமாய்க்குமாம். ரமவானுடைய தலைப்பிறை கண்ட கனமே ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஏ அமலத்துல் அரிசே, நீங்களும் உங்களோட திக்ரை நிப்பாட்டுங்க. முழு மலக்குமார்களுடைய திக்ரை நிப்பாட்டி விட்டு அல்லாஹ் சொல்வானாம், ஏண்ட ஹபீபுடைய உம்மத் ரமலானுடைய மாதத்தில் சஹருக்கு எழும்பி சாப்பிட்டு அல்லாஹு அக்பர் என்ற சங்கநாதம் சொன்னதிலிருந்து மக்ரிபுடைய அதான் வரைக்கும், ஏ மலக்குமார்களே, உங்கள் அத்துணை பேருடைய பொறுப்பு என்ன தெரியுமா? நோன்பு பிடித்திருக்கக்கூடிய என்னுடைய அடியார்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்க. சுப்ஹானல்லாஹ். துஆ செய்யுங்க. யாரு மலக்குமார்? கண்ணியமானவர்களே, அடே நாங்க கொஞ்சம் ஒரு 13 மணித்தியாலம் பிடிக்கிற நோன்புக்கு ஒளியால் படைக்கப்பட்டது முதல் கியாமத்து வரைக்கும் கண் சிமிற்ற நேரம் கூட அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்வார்களா என்ற பேச்சுக்கே இடமில்லாத மலக்குமார்களை போட்டு அல்லாஹ் துஆ செய்ய வைக்கிறான் என்றால் நானும் நீங்களும் எவ்வளவு பொறுமதியான ஆட்கள். மலக்குமார்கள் இதோ வீணாக்குவானா? நோம்பாளிட துவாவையும் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் விட்டு வைக்கல. சொன்னாங்க, நோம்பாளி கையை தூக்கினால் அவர் கேட்கின்ற துவாவுக்கு மலக்குமார்களும் ஆமீன் சொல்கிறார்கள், கடலில் உள்ள மீன்களும் அந்த நோம்பாளியுடைய துவாவுக்கு ஆமீன் சொல்கிறது என்றார்கள் ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். 10 நாள் கழிச்சு நான் என்ன கேட்கிறேன், இது பயான் நான் உங்களுக்கு புத்தி சொல்ல வரல, வல்லாஹி நான் தகுதியும் இல்லை. நான் இதை எனக்கு பேசுறேன், ஏண்ட நிலைமைக்கு ஏண்ட மாற்றத்துக்கு பேசுறேன். 10 நாளை கடிச்சோமே கண்ணியமானவர்களே, எத்தனை பேர் தஹஜ்ஜத்தில் அழுதிப்போம் அல்லாட்ட. எவ்வளவு பொறுமதியான நேரம். என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? கையை தூக்கி கீழே போட முன்னால நோம்பாடிட துஆ அல்லாஹ் கபூலாக்குறான்டா. எங்கட நேரம் எதுல கழியுது? எத்தனை பேர் ரஹ்மத்தை கேட்டு கண்ணீரை கொட்டிப்போம். யோசிச்சு பார்ப்போம், எவ்வளவு நஷ்டவாளிகள் கண்ணியமானவர்கள். அதுல விசேஷமானது இஃப்தாருடைய நேரம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கல, எந்த உம்மத்துக்கும் கொடுக்கல, எங்களுக்கு மட்டும் தந்த பாக்கியம். இஃப்தாருடைய நேரத்தில் அடியான் கையை தூக்கினால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கையை கீழே போட முன்னால் அல்லாஹ் துஆவை கபூலாக்குவார். சுப்ஹானல்லாஹ்.
இதில் கை சேதம் என்ன தெரியுமா? இந்த தாய்மார்களுடைய பரிதாபம். மிக முக்கியமான 2 நேரம் தஹஜ்ஜத், இஃப்தார், இந்த தாய்மார்களுடைய 2 நேரமும் நாசமாகுது. சகர் செய்கிற ஏற்பாட்டில் தாய்மார்களுக்கு 2 ரக்காத்தாவது தொழக்கூடிய பாக்கியம் இல்லை நிறைய பேருக்கு. நிறைய தாய்மார்களுக்கு இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்யறதுனால நிறைய தாய்மாருக்கு, கண்ணியமானவர்களே, வாப்பமாட துவாவை விட தாயுடைய துவாவுக்கு பவர். வானத்தை தட்டாது. தாய்மாருடைய துவா அல்லாஹ்வுடைய அரிசை தட்டும். அல்லாஹ்வுடைய அரிசை தட்டும். ஆனா நிறைய தாய்மார்கள் அல்லாஹு அக்பர்ன்றா தான் தலையில சூளை போட்டுட்டு ட்ரிங்க் கோப்பையோடு ஓடி வந்து பாயில உட்கார்ற நஷ்டம். நீங்க உங்களோட புள்ளைக்கு, உங்களோட மாப்பிள்ளைக்கு, உங்களோட மாப்பிள்ளையோட தொழிலுக்கு, உங்களோட குடும்பத்துக்கு கையை தூக்கி கேட்டு பாருங்க. சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் கண்ணியமானவர்களே. துவாவுடைய மாதம் இது. துவாவுடைய மாதம். அதிகமாக துவா கேட்போம். கிடைக்கிற நேரம் துவா கேட்போம். குர்ஆன் ஓதுவோம். 5வது இதை சொல்லி முடிக்கிறேன். 5வது ரமலான் விசேஷமான ஒரு அமல் தான் சதகா. சதகா ரசூலா பத்தி சொல்றாங்க, ரமலானுடைய மாதத்துல புயல் காற்றை போன்று ரசூலுல்லா மிக வேகமாக சதகா கொடுப்பாங்க. புயல் காற்றை போன்று. மன் ஃபத்தர ஸாயிமன், யார் ஒரு நோம்பாளிக்கு நோன்பு திறக்கக்கூடிய ஏற்பாட்டை செய்வார்களோ, ஹதீஸுடைய கருத்து வருகிறது, அந்த மாதம் முழுக்க அல்லாஹ் மலக்குமார்களுடைய ஒரு கூட்டத்தை போட்டு அந்த நோன்பு திறக்க வச்சவருக்கு அல்லாஹ் துஆ செய்ய வைக்கிறார். சுப்ஹானல்லாஹ். இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, யாரு நோன்பு திறக்கிற ஏற்பாட்டை செய்வாங்களோ, ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் லைலத்துல் கத்ருடைய இரவில் அவருடைய பெயரை சொல்லி துஆ செய்கிறார். சுப்ஹானல்லாஹ். சதக்கா சாதாரணமான அமல் அல்ல. ஆக முக்கியமான ஒரு பாயிண்ட் சதக்கால ரசூலா சொன்னாங்க, யாருக்கு இந்த உலகத்துல சதக்கா செய்து பழக்கப்படுவார்களோ அவருக்கு அல்லாஹ் இந்த உலகத்துல கொடுக்கிற ஆக முக்கியமான கிஃப்ட், இவருக்கு ஒரு காலமும் இந்த மண்ணுக்கு மேலால் கெட்ட மௌத்து வரவே வராது. கெட்ட மௌத்து வராது. அஸ்ஸதகத்து தத்ஃபஉ மீத்தத ஸூ. ஒரு ஹதீஸ்ல ரசூலா சொன்னாங்க, ஷைத்தான் இருக்கிறானே, ஒரு மனிதனுடைய சக்கராத்துல அவனுடைய முழு பட்டாளத்தையும் அழைப்பானாம். கால லி அவானிஹி, அழைத்து செல்வானாம், தூனக்கும் ஹாதா, என் நண்பர்களே, கடைசி கட்டம், உங்களோட கஸ்டடியில் இருக்கிறான், இவன் தப்பினால் ஃபஇன் ஃபாத்தகுமுல் யௌம், இன்றைக்கு இவன் உங்களை விட்டு தப்பினான் என்றால் ஃபலம் தல்ஹகூஹு அபதா, இதற்கு பின்னால் அவர்களை உங்களுக்கு வழி கெடுக்கவே முடியாது, எப்படியாவது சரி இவனை நரகவாதியாக ஆக்குங்க என்று அறிவிப்பல் கொடுப்பானாம். 99 பவரை ஷைத்தான் பாவிப்பானாம் ஒவ்வொரு மனிதனுடைய சக்கராத்திலையும் கெட்ட மௌத்த கொடுக்கிறதுக்கு. சொன்னாங்க ரசூல். இப்ப சொல்றாங்க உலமாக்கள் விளக்கம், யாருக்கு சதக்கா கொடுத்து பழக்கப்படுற பழக்கம் இருக்குமோ அந்த 99 பவரையும் முறையடித்து இவனுடைய நாக்குக்கு களிமாவை கொண்டு வந்து இவனுடைய கண்ணுக்கு சொர்க்கத்தை காட்சியை காட்டி இவனுடைய முகத்துல சிரிப்பை வெளியாக்கி மௌத்தாக்குகின்ற பவர் சதக்காவுக்கு இருக்கிறது. விடமாட்டான். இந்த 5 அமலும் இந்த ரமலான்ல முடியுமான அளவு எங்களுக்கு எவ்வளவு வசதி அல்லாஹ் தந்திருக்கிறானோ தாராளமாக கொடுங்க. அல்லாஹ் ஒரு காலமும் வீணாக்க மாட்டான். 1க்கு 10 தராமல் மௌத்தாக்கவும் மாட்டான். 7 பரம்பரையை செழிப்பாக வாழ வைக்காமலும் அல்லாஹ் விட மாட்டான். சதக்காவுடைய வாக்குறுதி இது. நியத்து வைப்போமா இன்ஷா அல்லாஹ்? 5 அமலையும் சொல்லுங்களே பார்ப்போம். நோன்பு. 2வது குர்ஆன். நேரத்தை கொடுப்போமா இன்ஷா அல்லாஹ்? குறைஞ்சது ஒரு நாளுக்கு ஒரு ஜுஸுவாவது ஓதுவோமா? மாஷா அல்லாஹ். இங்கே இந்த மஹல்லால சொல்ல தேவையில்லை, நிறைய முக்கியமானவங்க லைக்கிறா மாஷா அல்லாஹ். நிறைய குர்ஆன் ஓதுறவங்க அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். எல்லாரும் ஓதுங்க, எல்லாரும் ஓதணும். எல்லாருக்கும் தான் குர்ஆன் இறக்கினது, ஒரு சிலருக்கு இல்லை, எல்லாருக்கும் இறக்கப்பட்டதான் குர்ஆன். 2வது குர்ஆன். 3வது கியாமு ரமதான், தராவி சுன்னத்தான தொழுகை, ஃபர்லினி தொழுதே ஆகணுமே, அது உடையலது. 4வது துஆ, துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற மாதம். 5வது சதகா. இந்த 5 அமலையும் விசேஷமாக மண்டைக்கு தலைக்கு எடுத்து நாங்கள் செய்வோம்டா இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானை அமல்களை கொண்டு கொள்ளையடித்த சீதேவிகளுடைய கூட்டத்தில் சேரும். நியத்து வைப்போமா? அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் இந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக.
எப்படி அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இந்த ரமலானை தந்தானோ அதே போன்று கண்ணியப்படுத்தி அமல்களை கொண்டு கொள்ளையடித்து இந்த மாதத்தில் வர இருக்கின்ற லைலத்துல் கத்ருடைய இரவை அடைவது மட்டுமல்ல, அந்த இரவை அடைந்து அமல் செய்த சீதேவிகளுடைய கூட்டத்தில் சேரக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நசீபாக்கி இந்த ரமலானோடு எங்களை நோயாளி ஆக்கிடாம, எங்களை கபருக்கு எடுத்துடாம, இன்னும் பல ரமலான்களை அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்கி அந்த ரமலான்களையும் அமல்களை கொண்டு கொள்ளையடித்து இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரத்தில் சிரித்த முகத்தோடே, களிமா சொன்ன நாக்கோடே, சுவர்க்கத்தை பார்த்த கண்ணோடே இந்த உலகத்துக்கு சலாம் சொல்லக்கூடிய பாக்கியமான மௌத்தை எங்களோட முழு பரம்பரைக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.